திருச்சி மத்திய சிறையில் கைதி மரணம் தொடர்பாக எஸ்பி வருண்குமார் விளக்கம் அளித்துள்ளார். ஜியபுரம் அருகே உள்ள பழூரைச் சேர்ந்த திராவிடமணி என்பவர் கள்ளத்தனமாக மதுபானம் விற்ற வழக்கில் ஜியபுரம் காவலர்களால் கைது செய்யப்பட்டார். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திராவிடமணி சிறையில் திடீரென்று மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திராவிடமணி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திராவிடமணி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் காவலர்கள் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என கூறி அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து திருச்சி எஸ்பி வருண்குமார் விளக்கம் அளித்துள்ளார். கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திராவிடமணி முறையாக மருத்துவ பரிசோதனை செய்த பிறகுதான் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி அவர் சிறையில் இருந்தபோது திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அப்போது அவருக்கு உடனடியாக சிறையிலேயே முதலுதவி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அனைத்து சட்ட நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் நீதிபதியின் விசாரணையின் அடிப்படையில்தான் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்றும் எஸ்பி தெரிவித்துள்ளார்.